பெரட்டல் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, கங்கோங் பெரட்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள் கங்கோங் வந்து ஒரு வகை கீரை. ஓகே, இது வந்து வாட்டர் ஸ்பினிச்னு சொல்லுவாங்க சைனீஸோட இது வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அது. ஓகே, இதுக்கு பேர் தான் கங்கோங் வாட்டர் ஸ்பினிச். ஓகே, இது எப்படி இப்போ நம்ம வந்து சமைக்க போகிறோன்னு காட்டுறேன். ஓகே, நான் வந்து 2 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல் பூண்டு, இது வந்து ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க, சிறிய மிளகாய் காரத்துக்கு, இது வந்து நெத்திலி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து கனவா, நான் வந்து ஒரு 2 கனவா தான் எடுத்திருக்கேன், அதை வந்து சுத்தம் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வெங்காயம், மிளகாய், பூண்டு, நெத்திலி இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம இடிச்சிக்க போகிறோம். இடிக்கல்ல அரைக்கக்கூடாது, இடிச்சிக்கணும். ஓகேங்களா, நான் இடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டாச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு கட்டு கீரை, அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட் தான் இது எல்லாமே. ஓகே, வாங்க இப்போ எப்படி சமைக்கிறது பார்க்கலாம். ஓகே, சட்டியில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏற்றோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, சூடு என்னென்னு எண்ணெயில் லைட்டாக வதக்கிப்போம். கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம், அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். ஓகே, லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கலே நம்ம கனவாவையும் போட்டுக்கிறோம், ஏன்னா கனவா வந்து கொஞ்சம் வேகணும். ஓகே, கனவாவையும் போட்டுப்போம். கனவா போட்டுட்டு இந்த டைமில் லைட்டாக உப்பு போட்டுப்போம், ஏன்னா நம்ம நெத்திலி போட்டிருக்கோம், அதனால் லைட்டாக உப்பு போட்டுப்போம். அப்புறம் உப்பு பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நம்மளோட கங்கோங் போட்டுப்போம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இருக்கும், ஒரு 3 வாட்டியாச்சும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து சமைக்கணும். ஆக்சுவலி நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது வதங்கினானே கொஞ்சமாக ஆயிடும். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். ஆக்சுவலி நான் வந்து கனவா போட்டிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நார்மலாக வந்து வெறும் நெத்திலி கனவா இல்லாமல் அந்த மற்ற இன்க்ரீடியன்ட் அதை போட்டு இடித்து நம்ம பெரட்டினாலே அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கனவா போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் நீங்கள் காஞ்ச ப்ரௌன் கூடயும் போட்டுக்கலாம், அதுவும் ஒன்று ருசி கொடுக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கினானே நம்ம உப்பு பார்த்துட்டு எல்லாம் கணக்காருனா இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட கங்கோங் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உப்பெல்லாம் கணக்காக இருக்குது, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நீங்கள் வெறும் சாதத்தில் வச்சு சாப்பிட்டா கூடயும் அவ்வளோ ருசியாக இருக்கும். சரிங்களா, நான் இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ருசியான